போதும் போதும். சிவகாமி, கை கழுவ பவுல் கொடு. ஆ! சிவகாமி, ஐயோ, என்ன சிவகாமி, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஏதோ ஞாபகத்துல தெரியாம பண்ணிட்டேன். நீ எப்பதான் உன் ஞாபகத்துல இருந்திருக்க? ச்சே. அத்தை, கை கழுவுங்க. ஆமா, அன்பு எங்க எங்க அவனை இன்னும் காணோம்? என்ன ஏதுன்னு பேசினேன் அவன்கிட்ட? இன்னும் வீட்டுக்கு வரலன்னு நானும் 4-5 தடவை ஃபோன் பண்ணிட்டேன். அவன் எடுக்கவே இல்ல. நிஜமாவே நீ போன் பண்ணியா? நாள் முழுக்க ஃபோன் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் அத்தை. சரி, அவன் எடுக்கல, நீ என்ன செஞ்ச? 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி கால் பண்ணிட்டே தான் இருக்கேன் அத்தை. ஒரு அம்மா இப்படிதான் செய்வாளா? அவன் போன் எடுக்கலன்னா அவன் யார் கூட இருப்பானோ அவங்களுக்கு போன் பண்ணி கேட்டிருக்கணும். அப்படி இல்லைன்னா அவன் ஆபீஸ்க்கு போன் பண்ணி எப்படி இருக்கான் என்ன ஏதுன்னு விசாரிக்கணும். என்ன பொண்ணு நீ? கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா உனக்கு? ஒரு அம்மா செய்யற வேலையா இதெல்லாம்? இல்ல அத்தை, மத்தவங்களுக்கு ஃபோன் பண்ண அன்புக்கு. போதும், நீ போன் பண்ண லட்சணம் தான் எனக்கு தெரியுதே. நானே போன் பண்ணி கேட்டுக்கிறேன். ஐயோ, லைன் வராது. யாருன்னு? பெரியம்மாவா? அம்மாவா இருந்த பரவாயில்லையே, பாட்டி குடு, நான் பேசுறேன். இல்ல இல்ல இல்ல, நானே பேசிக்கிறேன். என்ன சொல்லலாம்? அன்பு, எங்கடா இருக்க? அது ஏண்டா லேட் ஆயிடுச்சு, இன்னும் நீ வீட்டுக்கே வரல? அது வந்து பாட்டி, அது கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அதனாலே நாங்க நான் வர கொஞ்சம் லேட் ஆகும் பாட்டி. டேய், பாட்டி, நான் கார்த்திக் பேசுறேன். சும்மா இரு. அண்ணன் போய் சொல்றான். நாங்க ஹாஸ்பிடல்ல இருக்கோம். சும்மா இரு. ஹாஸ்பிட்டல்லையா? என்னாச்சுடா அவனுக்கு? பாட்டி, தலைவன் வேலை வேலைன்ட்டு மதியானம் சாப்பிடாம விட்டான். அதனால மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அதுவும் கார் பார்க்கிங்ல. யாரோ ஒரு பொண்ணு தான் பார்த்து ஹாஸ்பிடல்ல கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்கு. என்னது? அவன் சாப்பிடலையா? மயக்கம் போட்டானா? ஐயோ, ஏய் சிவகாமி, நல்லா பாத்துக்க. அன்பு சாப்பிடாம மயக்கம் போட்டு விழுந்திருக்கான். ஐயோ, போனை கொடுங்க அத்தை, அவன்கிட்ட பேசுறத. இப்ப பேசி என்ன ஆக போகுது? பெத்த தாய் தானே நீ. மகனுக்கு லஞ்ச் கொடுக்கணும், அவன் நேரத்துக்கு சாப்பிட்டானா இல்லையான்னு கேட்கணுங்கிற அறிவு கூட இல்லையா உனக்கு? பாட்டி 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 பாட்டி, எதுக்கு இப்ப தேவையில்லாம டென்ஷன் ஆவறீங்க? எதுக்கு இப்ப பெரியம்மாவை திட்டிட்டு இருக்கீங்க? சும்மா இருங்க பாட்டி. பெரியம்மா லஞ்ச் எல்லாம் கட்டி தான் கொடுத்திருக்காங்க. உங்க பேரன் தான் பெரிய பாரிவள்ளல் மாதிரி அவர் கொடுத்த லஞ்ச தார வார்த்து கொடுத்திருக்காரு.